Hello everyone, welcome back to Banu kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ தாங்க பார்க்க போறோம். காரசாரமான சிக்கன் கறியும் அது கூடவே பகாரா ரைஸ் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. நீங்க சண்டேக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஒரு பருக்க சாதம் கூட மிஞ்சாது. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and bell icon-ஐ கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரைஸ் செஞ்சுக்கலாங்க. அதுக்கு இங்க நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிருங்க. நீங்க ஜீரக சம்பா அரிசி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதுல 1 இன்ச் பட்டை, ஒரு 3ல இருந்து 4 ஏலக்காய், 4ல இருந்து 5 அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு அன்னாசி பூ, ஒரு 2 பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல நாம ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸா சேர்த்துக்கோங்க. சாப்டா வேண்டாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இதை வதக்கினா போதும். பொன்னிறம் ஆகுற வரைக்கும்லாம் வதக்க வேணாங்க. ஒரு பிங்க் கலர்ல மாறுற அளவுக்கு வதக்கினாலே போதும். ஓரளவுக்கு இது வதக்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பு தீயை மிதமான சூட்டுல வச்சு இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்பவே ஈஸியான பகாரா ரைஸ் ரெசிபிங்க. நீங்க லஞ்ச் பாக்ஸ் கூட குழந்தைங்களுக்கு கட்டி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷத்துலயே செஞ்சிடலாம். இது கூடவே காரத்துக்கு 4ல இருந்து 5 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகளும், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழையை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப நாம இதுல ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாங்க. தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இதுல அரிசியை சேர்த்துக்கோங்க. நாம இந்த மாதிரி அரிசியை முன்னாடியே சேர்த்து வதக்கி செய்யும் போது அரிசி நமக்கு உடையாம வரும். நல்லா ஒரு நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்டுல வச்சு வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் வதக்கினாலே போதுங்க. நான் இங்கே பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நீங்க சீரக சம்பா அரிசியில கூட செய்யலாம். நல்லா வதக்கின பிறகு 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்க எந்த கப்ல அரிசி அளக்குறீங்களோ அதே கப்ல தாங்க தண்ணியும் சேர்க்கணும். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நீங்க மெஷர்மெண்ட்டுக்கு டம்ளர் கூட எடுத்துக்கலாங்க. நீங்க எந்த டம்ளர்ல அரிசி அளக்குறீங்களோ அதே அளவுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி அரிசினா 1க்கு 1 தாங்க. குக்கர் மூடியை போட்டு ஹை ஃப்ளேம்ல 2 விசில் வச்சிருங்க. 2 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் ஃபுல்லா அடங்கினதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, நல்லா வரையா சூப்பரா நமக்கு பகாரா ரைஸ் ரெடி ஆயாச்சு. இது கூட நீங்க வெஜிடபிள் கிரேவி கூட ஏதாவது குருமா வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். சிக்கன் கிரேவி இப்ப நாம பார்க்க போறோம். அது வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அருமையா இருக்கும். சரி வாங்க இப்ப சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம். கடாயை எடுத்துக்கோங்க. 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 இன்ச் பட்டை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லயே நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு அது பொன்னிறமா இருக்கணுங்க. அப்பதான் கிரேவியும் நமக்கு திக்கா கிடைக்கும். இதுல 1ல இருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா கீழே அடி பிடிச்சிரும். லோ ஃப்ளேம்லயே நல்லா வதக்கிக்கோங்க. அதோடைய பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு இதுல நம்ம காரத்துக்கு 2 பச்சை மிளகாவும் கொஞ்சமா புதினா இலைகளும் நான் சேர்த்திருக்கேன். புதினாலாம் சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ரொம்ப சேர்க்க கூடாதுங்க. ஒரு 4-5 இலை சேர்த்தா கூட போதும். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இதுல நம்ம இப்போ 2 பெரிய தக்காளியை நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமா உப்பையும் சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை ஹை ஃப்ளேம்லயே வச்சு இதை நல்லா தக்காளி குழஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா 1ல இருந்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த தக்காளி அப்படியே குழஞ்சு வரணும். பாருங்க, இந்த அளவுக்கு குழஞ்சிருக்கணுங்க. இப்ப நாம இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் 1 கிலோ சுத்தம் பண்ண சிக்கனும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா கூடயே நல்லா அந்த சிக்கனை பிரட்டிக்கோங்க. அப்பதான் அந்த ஃப்ளேவர் எல்லாமே சிக்கன்ல இறங்கும்.
ஒரு நிமிஷம் இதை நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் நாம இப்போ மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மசாலா எல்லாமே சிக்கன் கூட கோட் ஆகுற அளவுக்கு நல்லா ஒரு நிமிஷம் பிரட்டுங்க. பாருங்க, மசாலா நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்போ நாம இதுல 2 உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதா வேண்டாங்க, கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்க்காமலேயும் செய்யலாம், ஆனா இது சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, மசாலா நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சிக்கனை வேக வைக்கிறதுக்காக ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணியை சேர்த்துட்டு மூடியை போட்டு லோ ஃப்ளேம்ல 10 நிமிஷம் இது குக் ஆகட்டுங்க. அதுக்குள்ள நம்ம மசாலா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல 1 கப் அளவுக்கு தேங்காய், ஒரு பாதி மூடி தேங்காய் சேர்த்தா கூட போதுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா. கசகசா இல்லை அப்படின்னா நீங்க 6 முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து தண்ணியை போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. பாருங்க, அதுக்குள்ள நம்ம சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இதுல சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுத நல்லா மைய அரைச்சி இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. நல்லா ஒரு நிமிஷம் இதை கலந்துக்கோங்க. இப்ப நாம இதுல தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1ல இருந்து 1.5 கப் அளவுக்கு இப்ப நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணியை சேர்த்துட்டு இது ஒரு கொதி வரட்டுங்க. ஒரு கொதி வந்த பிறகு நம்ம மூடியை போட்டு 5 நிமிஷம் இதை நம்ம குக் பண்ண வச்சிடலாம். பாருங்க, இது ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ மூடியை போட்டு லோ ஃப்ளேம்ல 5 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, சூப்பரான காரசாரமான நமக்கு சிக்கன் கறி ரெடி ஆயாச்சு. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இது நீங்க பகாரா ரைஸ்க்கும் சரி, இல்ல வெள்ளை சாதத்துல, இல்ல பரோட்டாக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும். ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க. இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு சூப்பரா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.